வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏப்ரல் 17, 18 மற்றும் 19 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2025-26 இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக உருவான நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. இப்போது நடைபெற்று முடிந்த போன நிதியாண்டு இருக்குல்ல, 2025-26 நிதியாண்டு, இதில் இந்தியாவுடைய மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக சீனா தான் உருவாயிருக்கு. அதற்கு முந்தைய நிதியாண்டு 2024-25 நிதியாண்டில் இந்தியாவுடைய மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக அமெரிக்கா தான் இருந்துச்சு. இப்போது அதை பின்னுக்கு தள்ளி 2025-26 நிதியாண்டில் இந்தியாவுடைய மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக சீனா உருவாயிருக்கு. நம்ம இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையில் இருக்க வர்த்தக மதிப்பு 151.1 பில்லியன் அமெரிக்க டாலராக இப்போ இருக்குது. நம்ம இந்தியா சீனாக்கிட்டேருந்து என்னென்ன வாங்குகிறோம் அப்படின்னா, அதிகமாக மின்னணு பொருட்கள், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்கியிருக்கோம். அப்புறம் இயந்திரங்கள், மிஷினரிஸ் வாங்குகிறோம். அதே மாதிரி மூலப்பொருட்கள் வாங்குகிறோம், ரா மெட்டீரியல்ஸ் கூட வாங்குகிறோம். அடுத்தது, மேகாலயா மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ மொழி எது? இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும். இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா ஆங்கிலம் மட்டும்தான் மேகாலயாவுடைய அதிகாரப்பூர்வ மொழியாக இருந்துச்சு. இப்போ அந்த பட்டியலில் காசி மற்றும் காரோ இந்த இரண்டையும் சேர்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இனிமேல் மேகாலயாவுடைய அதிகாரப்பூர்வ மொழியாக காரோ, காசி மற்றும் ஆங்கிலம் இந்த மூன்றுமே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய யூபிஎஸ்சி அகாடமியான கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நிறைய மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் புதிய பேட்சஸ் கூட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற தமிழ்நாடு எஸ்ஏ எக்ஸாமுக்கு இலவச கோச்சிங் நம்ம வழங்குகிறோம் பெண்களுக்கு. இது கிருஷ்ணகிரியில் தான் நம்ம வழங்குகிறோம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி ஜாயின் பண்ணிக்கலாம், இந்த நம்பருக்கு. அடுத்தது, உலக பொருளாதார தரவரிசையில் பெரிய நாடுகளின் பட்டியலில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 6. இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் பட்டியலில் இந்தியா 5வது இடத்துல இருந்தோம். இப்போது நம்ம 6வது இடத்திற்கு போயிருக்கோம். உலக பொருளாதார தரவரிசை இதில் முதலிடத்தில் இருக்கிறது அமெரிக்கா. இந்தியா 5வது இடத்துல இதுவரைக்கும் இருந்துச்சு. இப்போ 6வது இடத்திற்கு நம்ம சென்றிருக்கோம். அப்போ முதல் 5 இடத்துல இருக்கிற நாடுகள் இதெல்லாம் அப்படின்னா, முதல் இடத்துல அமெரிக்கா, 2வது இடத்துல சீனா, 3வது இடத்துல ஜெர்மனி, 4வது இடத்துல ஜப்பான், 5வது இடத்துல பிரிட்டன் இருக்குது. இப்போ நம்ம 6வது இடத்துல இருக்கிறோம். இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது சர்வதேச நாணய நிதியம், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அமைப்பு தான் இதை வெளியிடுறாங்க. அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட். அடுத்தது, மாநிலங்களவை துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ஹரிவன்ஷ் நாராயண் சிங். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ராஜ்யசபா இருக்குல்ல, அதில் சேர்மேன் யார் அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன். அது நமக்கு தெரியும். ஏன்னா இந்தியாவுடைய குடியரசு துணைத் தலைவர் தான் ராஜ்யசபாவுடைய சேர்மேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் டெப்புட்டி சேர்மேன் யார் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியே. அவர் ஹரிவன்ஷ் நாராயண் சிங் அப்படிங்கிறவர். இவர் இப்போ 3வது முறையாக மாநிலங்களவை துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த பதவியை வகிக்கிற முதல் நியமன உறுப்பினர் இவர் தான். ஓகேவா? ஏன்னா இப்போது ராஜ்யசபாவில் சில உறுப்பினர்களை நியமனமும் பண்ணுவாங்க. அப்படி நியமனம் செய்தவங்களில் இவரை டெப்புட்டி சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் இவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அடுத்தது, ஆசியாவின் பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் கௌதம் அதானி. இதுவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தவர் முகேஷ் அம்பானி. அவரை பின்னுக்கு தள்ளி இந்தியாவை சேர்ந்த மற்றொரு பணக்காரரான கௌதம் அதானி ஆசியாவின் மிக பணக்காரரான நபராக இப்போ முதலிடத்தில் இருக்கார். இந்த ரிப்போர்ட் ப்ளூம்பர்க் பில்லியனர்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட்டின் வழியாக நமக்கு தெரிய வருது. அடுத்தது, தற்போது இந்தியா கிறிஸ்டியன் ஸ்டாக்கர் எந்த நாட்டின் அதிபர்? இதற்கான ஆன்சர் ஆஸ்திரியா. ஆன்சர் ஆஸ்திரேலியா கிடையாது, ஆஸ்திரியா அப்படிங்கிறது தான். இப்போது ஆஸ்திரியாவுடைய சான்சலரான டாக்டர் கிறிஸ்டியன் ஸ்டாக்கர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. நம்ம பிரதமர் மோடியை சந்தித்திருக்காரு. சில ஒப்பந்தங்களும் கையொப்பமிட்டிருக்காரு. ஓகே. அடுத்தது, மகளிருக்கான சர்வதேச T20 சேலஞ்சர் கோப்பை போட்டி முதல் முறையாக எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ருவாண்டா. ருவாண்டா அப்படிங்கிறது ஒரு ஆப்பிரிக்க நாடு. இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ என்னென்னா,
இதுவரைக்கும் ஆண்களுக்கு தான் இந்த சர்வதேச T20 சேலஞ்சர் கோப்பை போட்டி அப்படிங்கிறது நடைபெற்றது. இப்போது முதல் முறையாக அதை பெண்களுக்கும் தொடங்கியிருக்காங்க. ருவாண்டா நாட்டில் தான் தொடங்கியிருக்காங்க. அடுத்தது சூப்பர் சேல்ஸ் சாத்தி என்ற செயலியை அறிமுகம் செய்த அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் எல்ஐசி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மக்கள் பயன்பாட்டிற்காக மை எல்ஐசி அப்படிங்கிற ஒரு செயலியை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜென்ட்ஸ் இருப்பாங்கள்ல, முகவர்கள் அல்லது விற்பனையாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்காக சூப்பர் சேல்ஸ் சாத்தி அப்படின்ற மாதிரி ஒரு செயலியை வெளியிட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எல்ஐசி இப்போ 2 செயலிகளை வெளியிட்டிருக்காங்க. ஒன்று மை எல்ஐசி செயலி, இன்னொன்று சூப்பர் சேல்ஸ் சாத்தி அப்படிங்கிற செயலி. இதில் மை எல்ஐசி செயலியுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்னா, இது மக்களுக்கான செயலி. அப்போது மக்கள் வந்து எல்ஐசியில் சேர்ந்துருக்காங்க, ஏதாவது ஒரு பாலிசியில் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா உடனடியாக அவங்களுக்கு இதன் மூலமாக ப்ரீமியம் செலுத்த முடியும். அதே மாதிரி ஒரே இடத்துல பல்வேறு காப்பீடுகளுடைய விவரங்கள் வந்து அவங்களால தெரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரிப்பட்ட சேவைகள் எல்லாமே வழங்குறாங்க. அதே மாதிரி சூப்பர் சேல்ஸ் சாத்தி அப்படிங்கிற செயலியுடைய பயன்கள் அந்த ஏஜென்ட்டுக்கு என்னென்ன அப்படின்னா, ஏஐ உடைய தொழில்நுட்ப உதவி இதில் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தானியங்கி நினைவூட்டல்கள் கூட கிடைக்கும். அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு ஏஜென்ட்டு கீழே ஒருத்தர் பாலிசி போட்டிருக்காருன்னு வச்சுக்கிங்களேன், அந்த பாலிசிக்கான ப்ரீமியம் கட்டுறதுக்கு அவரை நினைவூட்டணும். அப்போ அதை யார் நினைவூட்டுவாங்க? இந்த ஏஜென்ட் தான் நினைவூட்டுவாங்க. அப்போ இந்த ஏஜென்ட்டுக்கு முதல்ல நினைவூட்டணும் இல்லை, அதை வந்து இந்த செயலி பண்ணோம். அடுத்தது கோகோ உற்பத்தியில் தன்னிறைவு அடைய இந்தியா எந்த ஆண்டு இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது? இதற்கான ஆன்சர் 2040. இந்த சாக்லேட் எல்லாம் உற்பத்தி பண்ணுறதுக்காக இந்த கோகோ பயன்படுத்துகிறோம். அப்போ இதையுமே நம்ம வெளிநாடுகள்லேருந்து தான் வாங்குகிறோம். அப்போது இதை நம்ம இந்தியாவிலேயும் உற்பத்தி பண்ண முடியும். அப்போ 2040க்குள்ளாடி முழுமையாக நம்ம இந்தியாவிலேயே உற்பத்தி பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு இலக்காக வச்சுருக்கோம். அதான் நம்ம இதில் பார்க்குறோம். அடுத்தது புனித நூல் அவமதிப்பு தடுப்பு மசோதா 2026 எந்த சட்டப்பேரவையில் நிறைவேற்றம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் பஞ்சாப். இதோடைய முழு பேர் என்ன அப்படின்னா, பஞ்சாப் புனித நூல் அவமதிப்பு தடுப்பு மசோதா 2026 அப்படிங்கிறது தான். இப்போது எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அந்த மதத்துடைய புனித நூல்களை அவமதிக்கிற செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு பஞ்சாபில் தெரிவித்திருக்காங்க. குறிப்பாக சீக்கியர்களுடைய புனித நூலான குரு கிரந்த் சாஹிப் அது அவமதிக்கிறத தடுக்கிறதுக்காக இதை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் பற்றி பார்த்திங்கன்னா, பஞ்சாபுடைய முதல்வர் பகவந்த் மான், பஞ்சாபுடைய ஆளுநராக குலாப் சந்த் கட்டாரியா இருக்கிறாரு. அடுத்தது ஏஐ மூலம் இயங்கும் விளையாட்டு திறன் தீர்வுகளை மேம்படுத்த இன்ஃபோசிஸ் நிறுவனம் யாருடன் இணைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் கார்லோஸ் அல்கராஸ். கார்லோஸ் அல்கராஸ் அப்படிங்கிறவர் உலகின் மிக முக்கியமான டென்னிஸ் விளையாட்டு வீரர்களில் ஒருத்தர். அப்போது அவரை இன்ஃபோசிஸ் நிறுவனம் வந்து சேர்த்துருக்காங்க. இதற்காக அப்படின்னா, இனி ஏஐ மூலமாக இந்த ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குல்ல, அது சம்மந்தமாக ஆய்வு பண்ணுறதுக்காக இவரை வந்து கூட்டாளியாக சேர்த்துருக்காங்க. அடுத்த முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக இரத்தம் உறையாமை தினம், இது ஏப்ரல் 17 இங்கிலீஷில் இது ஹீமோஃபிலியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நோய் கண்டறிதல் சிகிச்சைக்கான முதல் படி அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு சிகிச்சையுடைய முதல் படி என்ன? முதல்ல அது என்ன நோய் அப்படிங்கிறத கண்டறியணும். ஓகே இந்த இரத்த முறையாமை எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்களில் இருக்கிற எக்ஸ் குரோமோசோம்களில் ஏற்படுற மரபணு மாற்றம் தான் இதற்கு காரணமாக இருக்குது. அடுத்தது உலக பாரம்பரிய தினம், இது ஏப்ரல் 18 இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் கலவரங்கள் மற்றும் இயற்கை சீற்றங்களின் போது நமது கலாச்சாரத்தை உடனடியாக பாதுகாத்தல் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக கல்லீரல் தினம், இது ஏப்ரல் 19 இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உறுதியான பழக்கங்கள் ஆரோக்கியமான கல்லீரல் அப்படிங்கிறது தான். நிறுவிஷன் பார்க்கலாம். 2025-26 இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக உருவான நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. அடுத்தது மேகாலயா மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ மொழி எது? இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும். அடுத்தது உலக பொருளாதார தரவரிசையில் பெரிய நாடுகளின் பட்டியலில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 6. அடுத்தது மாநிலங்களவை துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ஹரிவன்ஷ் நாராயணன் சிங். அடுத்தது ஆசியாவின் பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் கௌதம் அதானி. அடுத்தது தற்போது இந்தியா வந்த கிறிஸ்டியன் ஸ்டாக்கர் எந்த நாட்டின் அதிபர்? இதற்கான ஆன்சர் ஆஸ்திரியா. அடுத்தது மகளிருக்கான சர்வதேச T20 சேலஞ்ச் கோப்பை போட்டி முதல் முறையாக எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ருவாண்டா. அடுத்தது
சூப்பர் சேல் சாத்தி என்ற செயலியை அறிமுகம் செய்த அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் எல்ஐசி. அடுத்தது, கோகோ உற்பத்தியில் தன்னிறைவடைய இந்தியா எந்த ஆண்டு இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது? இதற்கான ஆன்சர் 2040. அடுத்தது, புனித நூல் அவமதிப்பு தடுப்பு மசோதா 2026 எந்த சட்டப்பேரவையில் நிறைவேற்றம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் பஞ்சாப். அடுத்தது, ஏஐ மூலம் இயங்கும் விளையாட்டு திறன் தீர்வுகளை மேம்படுத்த இன்ஃபோசிஸ் நிறுவனம் யாருடன் இணைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் கார்லோஸ் அல்கராஸ். அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி. எந்தெந்த கமிட்டியுடைய ரிப்போர்ட்டில் எந்தெந்த வார்த்தைகள் வாக்கியங்கள் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோத்தாரி கமிஷன். இதில் என்ன தெரிவித்திருக்காங்க? இந்தியாவின் எதிர்காலம் அதன் வகுப்பு அறையில் தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கோத்தாரி கமிஷனுடைய ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்தது, ராதாகிருஷ்ணன் அறிக்கை. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, சமூக நீதியே அரசின் அடிப்படையாக விளங்குகிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக, அம்பானி பிர்லா கமிட்டி. இதில் என்ன தெரிவிக்கிறாங்க? உயர்கல்வி என்பது தனியார் சொத்து அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அடுத்தது, எஸ்பால் கமிட்டி. அதில் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, சுமையின்றி பயிலுதல் வேணும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. ஓகே, இன்றைக்கான கேள்வி இது பார்த்திங்கன்னா, இதுவுமே போன ஆண்டு நடைபெற்ற ஒரு டிஎன்பிஎஸ்சி கேள்வி தான். இது நம்ம பார்க்கலாம். மக்களிடையே கல்வி, விழிப்புணர்வு மற்றும் அறிவுசார் வளர்ச்சியை ஊக்குவித்ததற்காக யாரின் பங்களிப்பை கருத்தில் கொண்டு பொதுவாக பொது அறிவின் தந்தை என அங்கீகரிக்கப்பட்டுள்ளார்? நீங்கள் சிம்பிளாக இப்படியே கூட புரிஞ்சுக்கலாம். பொது அறிவின் தந்தைன்னு அழைக்கப்படுறது யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ இதுக்கான ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆப்ஷன்ஸ் மட்டும் சொன்னாலுமே போதுமானது. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.